உங்களுக்கு தெரியுமா, நம்ம வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட திரைப்படம் போன்றது. ஆனால் அதில் நாம் வெறும் பார்வையாளர்கள் அல்ல, நாமே முக்கிய கதாபாத்திரங்கள். அது ஒரு ஆழமான உவமை. நம் வாழ்க்கையை ஒரு படமாக பார்ப்பது புதிய பரிமாணத்தை கொடுக்கிறது. ஆமாம், இந்த படத்தில் நாம் ஒரு குறிப்பிட்ட பாத்திரத்தில் இருக்கிறோம். ஆனால் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், பெரும்பாலும் நமக்கு அது தெரிவதில்லை. அப்படியென்றால் நாம் எப்படி நம் பாத்திரத்தை புரிந்து கொள்வது? அந்த படத்தில் ஒரு முக்கியமான இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியில் நமக்கு பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. நாம் அந்த பாடங்களை கற்றுக்கொண்டால் மட்டுமே நம் உண்மையான பாத்திரத்தை உணர முடியும். இது மிகவும் ஆழமானது. ஆனால் அந்த பாடங்களை கற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன ஆகும்? அதுதான் கவலைக்குரிய விஷயம். நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள தவறினால் படம் முடிந்துவிடும், நாமும் முடிந்து விடுவோம். பின்னர் மீண்டும் படம் தொடங்கும், பாடங்களும் திரும்ப எடுக்கப்படும். இது கர்மா விதியைப் போல இல்லையா? நாம் கற்க வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ளும் வரை அதே சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். மிக சரி. இது ஒரு திட்டமிட்ட கற்றல் பயணம். ஒவ்வொரு அனுபவமும், ஒவ்வொரு சந்திப்பும் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. ஆனால் பெரும்பாலான மக்கள் இந்த பாடங்களை கவனிப்பதில்லையே. அதுதான் பிரச்சனை. நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, அது நமக்கு என்ன சொல்ல முயற்சிக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். அப்படியென்றால் நாம் எப்படி இந்த விழிப்புணர்வை பெற முடியும்? முதலில் தியானம் செய்ய வேண்டும். அமைதியான தருணங்களில் தான் நம்மால் நம்மை புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக, ஒவ்வொரு சம்பவத்தையும் ஒரு பாடமாக பார்க்க வேண்டும். இந்த படத்தில் மற்றவர்களின் பங்கு என்ன? நாம் அனைவரும் ஒரே படத்தில் பங்கேற்கும் கலைஞர்கள். ஒருவருக்கொருவர் உதவி, ஆதரவாக இருக்க வேண்டும். நம் பாடங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். கடினமான நேரங்களில் இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது? கடினமான நேரங்களில் தான் நம் உண்மையான பாத்திரம் வெளிப்படுகிறது. வலி, துன்பம், தோல்வி எல்லாமே நம் வளர்ச்சிக்கான படிக்கற்கள். இந்த உரையாடல் எனக்கு புதிய பார்வையை கொடுத்துள்ளது. இனி ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய காட்சியாக பார்க்க முடியும். அதுதான் நாம் செய்ய வேண்டியது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. நம்